வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்ட பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ஏஜே லீ வந்து WWE ரிட்டர்ன் வரப்போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது இல்லாம நம்மளுடைய ஏஜே லீ வந்து வரப்போற ஸ்மாக்டவுன், அதாவது ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு கூட ரிட்டர்ன் வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. அப்படி வந்துட்டாங்கன்னா நம்மளுடைய ஏஜே லீயும் நம்மளுடைய சிஎம் பங்க்கும் 2 பேரும் சேர்ந்து ரெசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் வந்து ஒரு அதாவது ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது யார் கூட அப்படின்னா நம்முடைய பெக்கி லிஞ்சும் நம்முடைய செத் ரோலின்ஸ் அகைன்ஸ்டா வந்து இவங்க 2 பேரும் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஸ்டோரி லைனோட ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியாக தான் இந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து இப்போ அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அதாவது 2022 வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் வந்து நடந்திருக்கும். அப்போ வந்து நம்முடைய பேரன் கார்பனும் நம்முடைய லேசி இவனும் வந்து ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாண்டுருப்பாங்க. அது யாருக்கு அகேன்ஸ்டானா நம்முடைய பெக்கி லிஞ்சும் நம்முடைய செத் ரோலின்ஸ் அகேன்ஸ்டா. அப்போ வந்து நம்முடைய செத் ரோலின்ஸ் வந்து யூனிவர்சல் சாம்பியனாகவும் இருந்தார். அதே மாதிரி நம்முடைய பெக்கி லிஞ்ச் வந்து ஸ்மாக்டவுன், அதாவது ராவோட உமன்ஸ் சாம்பியனாகவும் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே அந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய பீஸ்ட் அண்ட் கன்னர் பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் ஆனார். அதாவது அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய பெக்கி லிஞ்சும் நம்முடைய செத் ரோலின்ஸும் அந்த இடத்துல வந்து நம்முடைய பேரன் கார்பனையும் நம்முடைய லேசி இவனையும் வந்து க்ளீனாக அந்த மேட்ச்சில் வந்து வின்னும் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்முடைய பிராக் லெஸ்னரோட அந்த ஒரு ரிட்டர்ன் வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. ரிட்டர்ன் இருந்து அவரோட மனி இன் த பேங்கை வந்து நம்முடைய பிராக் லெஸ்னரோட மனி இன் த பேங்கை வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து கேஷ் இன் பண்ணி நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து நியூ யூனிவர்சல் சாம்பியனாகவும் அந்த இடத்துல வந்து ஆயிருப்பார்ல. அந்த ஒரு ஸ்டோரி லைனோட ஒரு காப்பியாக வந்து இப்போ வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ரெசல் பலுசால வந்து ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க. அதாவது நம்முடைய பெக்கி லிஞ்ச், செத் ரோலின்ஸ் விசஸ் ஏஜே லீ, சிஎம்ங்குள்ள வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இப்போ வந்து எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஒருவேளை இந்த மேட்ச் வந்து நடக்குது அப்படிங்கிறப்ப இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்கை வந்து நம்முடைய WWE வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு ரெசல் பலுசாங்கிற இந்த ஒரு பேப்பரியில் வச்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத் ரோலின்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூடை வந்து கிரியேட் பண்ணி சர்வை சீரிஸில் வந்து வார் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த இதில் வந்து நம்முடைய பெக்கி லிஞ்சும் அந்த பேரன் கார்பனுக்குள்ள அந்த ஒரு மேட்ச் நடந்துச்சுல, அப்போ வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து எப்படி ரிட்டர்ன் வந்தாரோ அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய ஏஜே லீ, சிஎம் பங்க், நம்முடைய பெக்கி லிஞ்ச், நம்முடைய செத் ரோலின்ஸுக்கான ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்கும் நம்முடைய ஏஜே லீயும் அந்த இடத்துல வந்து அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கலாம், இல்லை நம்முடைய ஜே ஊசோவா, இல்லை ஜிம்மி ஊசோ, இல்லை எல்ஐ நைட் இவங்களோட இன்டர்ஃபெரன்ஸால் நம்முடைய செத் ரோலின்ஸும் நம்முடைய பெக்கி லிஞ்சும் அந்த மேட்ச்சில் வந்து தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. எதனால வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோப்பாங்க அப்படிங்கிறது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது இல்லாமல் அந்த மேட்ச்சில் வந்து இவங்களோட இன்டர்ஃபெரன்ஸ் வந்து எதுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து நம்முடைய சர்வைவர் சீரிஸில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு வார் கேம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. அது யாருக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா, அது 100% வந்து நம்முடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு விஜினரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு வார் கேமை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது பட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லாமல் நம்முடைய செத் ரோலின்ஸால் பாதிக்கப்பட்டது யார்னா ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ, அதுக்கப்புறம் நம்முடைய ஜிம்மி ஊசோவாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்முடைய எல்ஐ நைட்டு, சிஎம்முக்கு இவங்க எல்லாருமே வந்து ஆர்டர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டவங்க இவங்க. அதனால் அந்த மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடக்குது அப்படிங்கிறப்ப இவங்களோட ஒரு இன்டர்ஃபெரன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இதில் வந்து நம்மளுடைய ஜே ஊசோட இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கலாம், அது இல்லாமல் ஜிம்மி ஊசோட இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கலாம், அது இல்லாமல் நம்முடைய எல்ஐ நைட்டோட இன்டர்ஃபெரன்ஸ், இவங்க 3 பேர்த்தோட இன்டர்ஃபெரன்ஸும் கண்டிப்பாக அந்த ஒரு மேட்ச்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த மேட்ச்சுக்கு இடையில வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவாரான்னு கேட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மூவிக்கு வந்து நடிக்க போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு ஷூட்டிங்கில் அந்த ஒரு பிஸியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரோமன் ரெயின்ஸால் அந்த ஒரு ரெசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த மேட்ச்சுக்கு இடையிலையும் அந்த ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் நடக்குதுல, அந்த ஒரு மேட்ச்சுக்கு அவங்களால வர முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு பட்சத்தில் வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு மேட்ச்சுக்கு இடையில வந்து இன்டர்ஃபியர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், இதில் வந்து நம்முடைய செத் ரோலின்ஸையும் நம்முடைய பெக்கி லிஞ்சும் அந்த ஒரு மேட்ச்சில் வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய பிரான் பேக்கரோ, பிரான்சன் ரீடோ அந்த மேட்ச்சுக்கு இடையில வர்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள அட்டாக் பண்ணுற விதமாக கூட நம்முடைய ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, இவங்க இவங்க எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. இந்த ஒரு இன்டர்ஃபியர் அப்படிங்கிறது வந்து இந்த மேட்ச்சுக்கு இடையில வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 100% வந்து இப்போ சொல்லப்படுது. அப்படி நான் வர்றாங்க அப்படின்னா இதில் வந்து நம்முடைய ஏஜே லீயும் நம்முடைய சிஎம்முக்கு வந்து அந்த ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவாங்க. வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து நம்முடைய ஜே ஊசோ, நம்முடைய
செத்ரோன்ஸும் நம்முடைய பெக்கி லிஞ்ச் வந்து எதனால் தோத்தாங்க அப்படின்னா இவங்களோட இன்டர்ஃபெர்னால அந்த மேட்ச்சில் தோத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஸ்டோரியில் என்ன அப்படி நம்மளோட WWE வந்து கண்டினியூ பண்ணி நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு பகையை வந்து தீர்க்கிற விதமாக நம்ம 2 பேத்துக்குமே வந்து சர்வே சீரிஸில் வந்து ஒரு வார் கேம் வந்து நம்மளுடைய WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து சர்வே சீரிஸுக்கு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட டீமில் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து 5 பேருமே வந்து இப்போ வந்து கரெக்டாக இருக்காங்க. 1 நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், 2 நம்முடைய ஜே உசோ, 3 வந்து நம்முடைய ஜிம்மி உசோ, 4 வந்து சிஎம் பங்க், 5 வந்து நம்மளுடைய எலைட். இவங்க எல்லாருமே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து 5 பேர் வந்து இப்போ வந்து இந்த மேட்ச்சில் வந்து இருக்காங்க. அதாவது சர்வே சீரிஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து இவங்க 5 பேருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ இவங்க ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து 5 பேர் இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட தான் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா செத்ரோன்ஸ் கூட வந்து இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. 1 செத்ரோன்ஸ், 2 வந்து நம்முடைய பிரான் பேக்கர், 3 வந்து நம்முடைய பிரான்சன் டேரி. இவங்க 3 பேருமே வந்து இப்போ தான் அந்த ஒரு செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் இவங்க 3 பேர் மட்டுமே தான் இருக்காங்க. இன்னும் 2 பேர் தேவையா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து இந்த ரசல் பலுசா அப்படிங்கிற இந்த ஒரு பேப்பரில் வந்து மிக்ஸ்டு ஒரு டாக் மேட்ச் நடக்குதுல, இதில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து யாராவது ஒரு சஸ்பென்ஸாக ஒரு ஆள் வந்து இந்த ஒரு டீமில் வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை இந்த ரசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரில் வந்து யாராவது ஒருத்தர் வரல அப்படிங்கிறப்ப அவங்க வந்து எப்போ வருவாங்க அப்படின்னா ரசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து இந்த ரசல் பலுசா அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பர் நடக்குதுன்னா இதில் வந்து மிக்ஸ்டு டாக் மேட்ச் நடக்குது. ஆனாலும் இதில் ஏகப்பட்ட ரிட்டர்ன் வந்துருச்சு. செத்ரோன்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு பிரான்சன் இவங்க வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவங்க நீங்களாம் இப்படி பண்ணுறீங்கடா, உங்களை வந்து நாங்கள் அடிக்க வரோம், உங்களை வந்து நாங்கள் ஓரம் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜே உசோ, ஜிம்மி உசோ, எலைட் இவங்க எல்லாமே வராங்க அப்படிங்கிறப்ப இது இல்லாமல் இன்னொரு ரிட்டன், அதாவது புதுசாக ஒரு ரிட்டன் கொண்டுட்டு வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைச்சோம் அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாருமே எதுக்கு வந்தாங்க ரிட்டன் வந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிரும். இதை வந்து ஃபேன்ஸ் எல்லாம் மறந்துடுவாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பேசணும் அப்படிங்கிறக்காக செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து ஒருத்தர் இணைகிறார் அப்படின்னா அந்த ஒரு இணைகிறவர் அப்படிங்கிறவரை அதில் வந்து தள்ளி வச்சுருவாங்க. தள்ளி வச்சுட்டு ரசல் பலுசா பேப்பர் முடிஞ்சு நடக்க போகிற ராவோ இல்லை ஸ்மாக்டவுனோ அதில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து ரசல் பலுசாவில் வந்து மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அதாவது நம்முடைய ஏஜேலி சிஎம்முக்கு பெக்கி லிஞ்ச் செத்ரோன்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப இதில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸை வின் பண்ணுறதுக்கும் செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் இருக்கவங்கலாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய சிஎம்முக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு விதமாக நம்முடைய ஜே உசோவாக இருக்கட்டும், ஜிம்மி உசோவாக இருக்கட்டும், இல்லை இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கு சப்போர்ட்டாக வருவாங்க. அது இல்லாமல் செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து ஒரு நியூ மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் வந்து போய்கிட்டு இருக்கானாலும் ஏன்னா ரசல் பலுசாவில் வந்து நடக்க போகிற இந்த ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச்சில் வந்து இந்த மேட்ச்சை பார்க்க நான் உண்மையிலுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன். யார் யார் வருவாங்க, ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரியை வச்சு தான் நம்மளோட WWE வந்து சர்வே சீரிஸோட வார் கேமே இதுலேருந்து தான் நம்மளோட WWE வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது 100% வந்து உறுதியாக ஆயிடுச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸான போகிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இன்னும் 2 பேர் காலியாக இருக்காங்க. அந்த 2 பேர் யாராக வந்து இணைவாங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இப்போ வந்து போயிட்டு இருக்குது. அதனால் அதை பார்க்குறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப ஆவலாகவும் இருக்குது. அது இல்லாமல் இப்போ நான் சொன்னல இந்த ஒரு ஸ்டோரிலாம் சொன்னல இது எல்லாமே நம்மளுடைய ஏஜேலி வந்து WWEக்கு ரிட்டன் வந்தால் தான் இந்த ஒரு ஸ்டோரியில் எல்லாமே நடக்கும். அப்படி ஒரு வேளை நம்மளுடைய ஏஜேலி வந்து WWEக்கு ரிட்டன் ஆகலை அப்படிங்கிறப்ப அந்த பிளான் எல்லாமே அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அது இல்லாமல் அப்படி நம்மளுடைய ஏஜேலி வந்து ரிட்டன் வரல அப்படிங்கிறப்ப யார் அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய சிஎம் பங்கோட வந்து அந்த ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் மேட்ச் வந்து யார் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்முடைய நிக்கி பெல்லா வந்து இந்த ஒரு மேட்ச்சில் வந்து மிக்ஸ்டு ஒரு டாக் மேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் இதே நான் பேரன் கார்பன் கூட சொன்னல, பேரன் காரோட ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல விளையாடல. அதேமாதிரி நம்முடைய செத்ரோன்ஸோட ஒய்ஃப் தான் பெக்கி லிஞ்ச் விளாண்டாங்க. அதே பேரன் கார்பனுக்கு பதிலாக லேசி நிபன் விளாண்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்முடைய சிஎம் பங்குக்கு ஒரு பார்ட்னராக நம்முடைய நிக்கி பெல்லா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நம்முடைய நிக்கி பெல்லாவுக்கும் நம்முடைய பெக்கி லிஞ்சுக்கும் ஒரு ஃபியூட் இருக்குல்ல, அதனால் அதை ஒரு கனெக்ட் பண்ணுற விதமாக கூட நம்முடைய பெக்கி லிஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்முடைய செத்ரோன்ஸ் இருக்கார் அப்படிங்கிறப்ப நம்முடைய நிக்கி பெல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்முடைய சிஎம் பங்கு இருக்கலாம். இவங்க கூட வச்சு கூட இந்த ஒரு டாக் டீம் மேட்சை வந்து அதாவது மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்சை வந்து நம்ம ரசல் பலுசாவில் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாலாம் இருக்குது. நம்முடைய சிஎம் பங்கோட ஒய்ஃபு ஏஜேலி வரல அப்படிங்கிறப்ப அந்த ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்சை வந்து நம்மளுடைய WWE வந்து நிக்கி பெல்லாவை வச்சு கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குதுன்னா இந்த ஒரு மிக்ஸ்டு ஒரு டாக் டீம் மேட்சை வந்து பார்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இது இல்லாமல் பர்சனலி நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.